லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இதற்கு முந்தைய தேர்தல் களங்களில் காங்கிரஸ் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைய தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா, பாஜக தான் காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. களம் அப்படி மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து மேற்கு வங்கமாகட்டும், பீகார் ஆகட்டும், உத்தரப்பிரதேசமாகட்டும் பல்வேறு இடங்களில் போகிற மோடி காங்கிரஸ் மீதும் ராகுல் காந்தி மீது தான் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இஸ்லாமியர்கள் வெறுப்பு பேசுகிறாரு. ஆனால் அந்த களத்தில், அதாவது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வலிமையாக இருக்கிறாங்க. அங்கு காங்கிரஸை குறித்து மோடி பேசினா எந்த பலனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் வலிமையாக இருக்கிறாரு. அங்கே நீங்கள் காங்கிரஸை விமர்சித்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வலிமையாக இருக்கிறாரு. ராஜ்புத் சமூகம் அவருக்கு எதிராக இருக்குது. இங்கெல்லாம் காங்கிரஸுடைய விமர்சனம் மோடிக்கு பலன் தராது. இங்கெல்லாம் மாநில கட்சிகள் தான் உயிர்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான் சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக அது பின்னடைவு தாங்க. இப்போது ராமேஸ்வரம் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, இலங்கை கடல் அந்த பிரச்சனை என்ன, ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ராமநாதபுரம் கோயிலுக்கு எவ்வளோ பேர் வருஷத்துக்கு வராங்க, அங்கே அந்த ஈமை காரியங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்குறாங்களா, இல்லை அது இதெல்லாம் சுலபமாக நடக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கா என்ன எதுன்றது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்கே அந்த சாதி என்ன சாதி மக்கள் இருக்காங்க, அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்களா, விவசாயம் நல்லா இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் எடுத்திங்கனாலும் இந்த 4 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பீகார் எடுத்திங்கன்னா, பீகாரோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கா, சாதி ரீதியாக அங்கே அந்த எந்த சாதியும் ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கா, இது 2வது. 3வது அங்கே யார் பிரதான கட்சி எதிர்கட்சி, அவங்கள எதிர்த்து என்ன அரசியல் பண்ணுன்றது 4. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த கூட்டணி கணக்கு. அப்போது இதை பற்றி பேசாமல் போகிற இடம்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னும் போது என்ன காட்டுதுன்னா, இப்போ பீகாருக்கு நீங்கள் எதுனா செஞ்சுருக்கணும் இல்லையா? பீகார் ஒரு காலத்தில் சிறப்பு அந்தஸ்து கேட்டு பணம் அதிகமாக கேட்ட ஒரு மாநிலம். கொடுத்தீங்களா அப்படின்னா கொடுக்கல. நீங்கள் ஆட்சி கூட்டணியில் இருந்தப்போ நிதிஷ்குமார் அவர்கள் அப்போது ஒரு சில வேலைகள் செஞ்சீங்க. அதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறதுக்கு உண்டான வேலை பார்த்தீங்க. இப்போ பீகாரோட மக்கள் பிரச்சனை, வேலை வாய்ப்போ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு திட்டமோ இல்லை ஏதோ ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எதுனா எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை பேசுவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைன்னும் பொழுது என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் கட்சி அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு. உங்களுக்கே 10 வருஷமாக இதையே திருப்பி சொல்லும்போது உங்களுக்கே போர் அடிச்சிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு பாவம் வேறு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இப்படி குறை சொல்லி 2 வாட்டி ஜெயிச்சாச்சு. இப்போ 3வது வாட்டியும் குறை சொல்லி அவங்க ஜெயிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் மக்கள் ஒன்று கேட்பாங்கல்ல, எப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்புறம் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இப்போ 5 வருஷம் இதையே சொல்ல போறியா அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டத்துக்கு போயிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள சிந்திக்க விடாமல் இந்த ஹிந்து, கிறிஸ்துவம், இஸ்லாமியம் இந்த வலைக்குள்ளேயே வச்சு காங்கிரஸ் கட்சி ஒரு மோசமான கட்சி, ஊழல் கட்சி அப்படின்ற அதையே திரும்ப சொல்லி இதை வைத்து அரசியல் ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. அது எந்தளவுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கணும், தென்னிந்தியாவில் அவங்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்க போகிறது இல்லைன்றது இட் இஸ் ரைட்டிங் ஆன் தி வால். அதே மாதிரி மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலத்தில் நிலைமை இன்றைக்கி கணக்கு வேறு. டெல்லி போன்ற மாநிலங்கள், டெல்லிக்கு மேலே பஞ்சாப், அங்கேயும் ஆட்டம் க்ளோஸ். மிச்ச இடத்துல இது எப்படி போகுன்றது பார்க்கணும். இல்லை, ரொம்ப முக்கியமான மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பார்க்கப்படுது. அங்கே ராகுல் காந்தி போட்டியிடுறாரு. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி பயங்கரமான பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. மோடியுடைய பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லப்படுது. அகிலேஷ் யாதவ் ராஜ்புட் இன மக்கள் இந்த தேர்தலில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சு மோடிக்கு எதிராக, அதாவது அந்த பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து வாக்களிப்பதை நம்ம பார்க்க முடியுது. சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ நேரடியாகவே நாங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுதில்ல. உத்தரப்பிரதேசத்துடைய கள நிலவரம், இந்த ராஜ்புட் இன மக்களுடைய எதிர்ப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு கை கொடுக்குமா, இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்குமா? அதாவதுங்க, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வரும்போது, இல்லை குஜராத், இல்லை ஓரளவு கர்நாடகா, எதுக்கு இந்த 3 மாநிலத்தை சொல்கிறேன், இல்லை நீங்கள் இதில் ராஜஸ்தானையும் சேர்த்துக்கோங்க, மத்திய பிரதேசம் சேர்த்துக்கோங்க. இந்த 5 மாநிலம் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாநிலம். இந்த லிஸ்ட்லேருந்து கர்நாடகா இப்போ கைண்டிடுச்சு. கர்நாடகா காங்கிரஸ் கைட்டிடுச்சு அந்த லிஸ்ட்லேருந்து. மிச்சம் 4 மாநிலம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். இந்த லிஸ்ட்லேருந்து பீகாரையும் நீங்கள் எடுத்துலாம். பீகார் நான் ஃபஸ்ட்டே சொல்லலை. இப்போ மிச்சம் ஒரு 4-5 மாநிலம் தான் இருக்குது. இப்போ இந்த 4-5 மாநிலத்தில் ரொம்ப முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி உடன்படிக்கை பேசும்போது உள்ளே நடந்தக்கூடிய விஷயம்,
காந்தி ஃபேமிலியிலேருந்து யாருன்னா ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் நிற்கணும். உத்தரப்பிரதேசத்தை வென்றெடுத்தால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து நம்ம அரசியல் வந்து சுலபமாக பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது அவங்களோட புரிதல். அந்த புரிதலுக்கு அவங்க ஏன் அங்கே வராங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான தலைவர் காங்கிரஸ்லேருந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னும்பொழுது அதனுடைய வாக்கு வந்து சேரும், கூட்டணி பலம் சேரும், கட்சி தொண்டர்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து வேலை செய்யும்போது நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துறது சுலபமாக இருக்கும்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. அந்த வியூகத்தின் அடிப்படையில் இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவரே வந்து முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்து அகிலேஷ் வந்து போகிறாங்க. அகிலேஷ் வந்து பாருங்கள், நான் இங்கே நிற்கல அதுவே என்ன சொன்னாங்கன்னா யூ டர்ன் அடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு வேட்பாளர் சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது யூ டர்னில் அது வியூகம். அகிலேஷ் அமைத்தது வியூகம். ஃபஸ்ட்டு ஒன்றத்தை காட்டிட்டு இப்போ இந்த குத்து சண்டையில் பார்த்திங்கன்னா இந்த கையை காட்டுவாங்க, இந்த கையில் குத்துவாங்களோன்னு நினைக்கும் போது இந்த கையில் குத்திட்டு திருப்பி இந்த கை வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். காட்டுறது வேறையாக இருக்கும், செய்கிறது வேறையாக இருக்கும். அப்படி தான் வந்து கனௌஜில் வந்து அவர் நின்றார். அதேமாதிரி மெயின்பூரி தொகுதியில் டிம்பிள் யாதவ் திருப்பி நிற்கிறாங்க. அப்போ 80ல் 2 தொகுதி கிட்டத்தட்ட சமாஜ்வாடி கட்சி நம்புறது என்னென்னா இந்த 2 தொகுதி வெற்றி என்பது உறுதி. அதேமாதிரி டேனிஷ் அலி பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து அப்புறம் இப்போ இங்கே வந்து காங்கிரஸ் நிற்கிறார். அவருக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல பேர். அதுமாதிரி ஒரு 4 தொகுதி அப்புறம் சமாஜ்வாடியில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் வெயிட் 4 தொகுதி வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ இது கூட ராபேரியில் சேர்த்துக்காங்க 5 ஆயிடுச்சு. இப்போ இந்த 80 சீட்டில் 5 சீட்டுன்றது அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது. அதே மாதிரி பிஜேபிக்குமே வந்து மோடி அவர்கள் நிற்கிற தொகுதி, யோகி ஆதித்யநாத் அவர் மேற்பார்வையில் இருக்கிற தொகுதி, அது மாதிரி அவங்களுக்குமே ஒரு 5 தொகுதி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா நெக் டு நெக் ஃபைட்டில் போகுது. இந்த நெக் டு நெக் ஃபைட்டில் போகும்போது பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 5லேருந்து 10% விழுக்காடு வாக்குகள் வந்து தனக்குன்னு கொண்டு வராரு. அதாவது அவரோட பாப்புலாரிட்டியை வச்சு கொண்டு வரார். அதுவும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் அது அதிகமாக வேலை செய்யும். ராமர் கோயிலெலாம் கட்டின அந்த பின்புலத்தில். அப்போது இதை வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 10% வாக்குகள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பஃபர் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சூழ்ச்சிமோனா, இப்போ என்ன பிரச்சனைனா ஜாட்டின மக்கள் மன கஷ்டத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்க தான் விவசாய பெரும்பான்மை மக்கள். இவங்க தான் அந்த டிராக்டரை வச்சு போராட்டம் பண்ணது. இந்த 5 மாநிலத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சபா மூலிமா, கிசான் சபா மூலிமா இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறது. அவங்களுக்கு அவங்களோட கொள்முதல் விலைத்தொகை வேணும் விவசாய பொருளுக்கு, அது கிடைக்கல. ஆனால் அவங்கள வந்து ரப்பர் குண்டுகளால் அடித்தது, அவங்கள வந்து லத்தி சார்ஜ் பண்ணது, அவங்கள அவமானப்படுத்தின வேலைலாம் பண்ணுது. இப்போ ஜாட்டின மக்கள் வந்து வெறுப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் ராஜபுத்திரர்கள் வந்து அவங்கள வந்து ஒரு மலிவான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வார்த்தையை விட்டதுனால அவங்க மன்னிக்கிற மனநிலையிலே இல்லை. இது 2வது. இப்போது முஸ்லீம் ஓட், அதாவது மை ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அதாவது முஸ்லீம் யாதவ் ஓட்டுன்னுவாங்க. முஸ்லீம்ஸ் வந்து யாதவும் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ஜெல்லாகி போகக்கூடிய ஒரு பாப்புலேஷன். அதாவது ஹிந்துவும் இஸ்லாமியரும் ஒன்று சேருவாங்க, ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு தான் ஆட்சி நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முலாயம் சிங் யாதவே அவரோட கூட்டணிகளுக்குள்ளெல்லாம் பேசியிருக்காரு. மை ஓட்டுன்னுவாங்க அதை. அதே வந்து பீகார்லேயும் இந்த பர்மிட்டேஷன் வேலை செய்யும். இது 3வது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மாயாவதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தனியாக போகிறாங்க. மாயாவதி அவர்களோட செல்வாக்கு சரிகிறது. அப்போ மாயாவதியோட வாக்குகள் வந்து எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒருவேளை காங்கிரஸுக்கோ இல்லை சமாஜ்வாடி கட்சிக்கு தான் வருன்றது செஃபாலஜிஸ்ட், அதாவது இந்த புள்ளியல் கணக்கெடுக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம் அந்த களத்தில் இருந்து சொல்கிறாங்க அவங்க. அப்போது மோடி அவர்களுக்கு கிடைக்கிற அந்த தனி வசீகர வாக்குகள் மாயாவதியோட வாக்குகள் இங்கே வந்து இப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்புறம் இந்த சமூக ஓட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தனியாக வந்து போன வாட்டி மாறி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த முடிவு வராங்க. ஸோ குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 30 சீட் அடி வாங்கலாம். உத்தரப்பிரதேசத்துலேயே 30 சீட் அடி வாங்குது பிஜேபினா அது மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ மற்ற இடத்துலலாம் வந்து 5-5 10-10 ஜெயிச்சுட்டு வந்தாவே அவங்க ஆட்சி போயிடும். அவங்களுக்கு வந்து அந்த 270 வராது. இன்னொன்று பெரிய கூட்டணி பெரிய செல்வாக்கு உள்ள கட்சிகள்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. இங்கே பாருங்கள், மம்தா பானர்ஜி ஜெயிச்சா இந்திய கூட்டணி சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. திமுக கூட்டணியில் தான் இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு கெஜ்ரிவால் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து ஆர்ஜேடி இருக்குது, தேஜஸ்வி. அப்போ பெரிய பெரிய கூட்டணி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இங்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்கல்ல, ஒரு சொல்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி. இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் ஏன் பள்ளத்தாக்கில் வேட்பாளர் போடல பிஜேபியை? நீங்கள் தான் ஜம்மு காஷ்மீர் அப்படியே தூக்கி விட்டுட்டீங்களே, ஏன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேரளாவில் எதனா பிஜேபிக்கு வந்துருமா? அப்போ இன்றைக்கி இந்த சூழல்லாம் பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது கூட்டணியில். அப்போ பெரிய கட்சிகள் பெரிய அமைப்புகள் எல்லாமே வந்து காங்கிரஸோடு தான் இருக்குது. அதேமாதிரி அங்கங்கே விவசாய அமைப்புகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இடத்துல பிஜேபி ஆளுங்களோ அந்த ஹரியானாவில் பர்டிகுலராக பாஜக கூட்டணியில் இருந்தவர் இப்போ வெளியில் போனால் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஊருக்குள்ளேயே விடுறதில்ல சவுட்டாலாவை. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது.
அதனால் வந்து அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசிலே இந்த வாட்டி வந்து தலைவலி இருக்குது, அவங்களுக்கு இந்த வாட்டி அங்கேயே வந்து பிரச்சனை இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் ரேபர்லி தொகுதியில் போட்டியிடுறாரு. வயநாட்டை தொடர்ந்து ரேபர்லி தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, நம்ம பார்க்குறோம். இது குறித்து மோடி அவர்கள் பல்வேறான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதாவது அமைதியில் போட்டியிடுவார்னு பார்த்தாரு, ஆனால் அங்கே பயந்துட்டார், அதனால தான் ரேபர்லியில் போட்டியிடுறாரு. வயநாட்டிலேயே ஒரு தோல்வி பயம் இருக்குது, எங்கே தோற்றுறோமோன்னு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காங்கிரஸ் தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் நிற்கிறதா இருந்துச்சு, அதனால தான் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே பிரச்சாரத்தில் இருந்தார். அங்குடைய கருத்து கணிப்புகள் மோடிக்கு சாதகமாக இல்லாத சூழலில் அவர் அங்கே போட்டியிடலைன்னு சொல்லி இவங்க தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டையும் காங்கிரஸுடைய குற்றச்சாட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்களோட குற்றச்சாட்டு வந்து எதிர்பார்த்தது தான். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் ராபேரியில் போய் நிற்கிறது, அங்கே போய் நிற்கிறதுன்னு சொன்னது, அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி விட்டது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் கட்சி தலைமை, வயநாடில் ஜெயிக்கிறது உறுதி என்பது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ் கட்சியிலையும் தெரியும், ஐயுஎம்எல் அந்த கூட்டணியில் இருக்கவங்களுக்கு தெரியும், கேரளா மக்களுக்கு பொதுவாக இல்லை, தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி எங்கே போய் நின்னாலும் ஜெயிச்சிருவாருன்றது ஒரு அடிப்படையான புரிதல். ஓகேங்களா? அப்போது வயநாடு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் என்ன ஒரு பிரச்சனைனா, தலைமையில் இந்த முடிவு எடுக்கிற விஷயங்களில் வந்து எப்போ பார்த்தாலும் சுணக்கம் காட்டுறது, கடைசி நேரம், கடைசி நொடி, கடைசி நிமிடம் வரணும் ஒரு விஷயத்தை இழுபறியாக்குறது. இப்போது அமைதியில் நிற்கலை அப்படின்னா இது வந்து ஓவர் த நைட்டு முடிவு பண்ணுற சமாச்சாரம் கிடையாது. இதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், இதனுடைய பக்க விளைவுகள், இதனுடைய அரசியல் ஆழம், இது அரசியல் எப்படியெல்லாம் ஒரு அதிர்வலையை எதிராக முனையாக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. என்ன ஒன்று நேற்று எடுத்த முடிவை ஒரு 2 மாதம் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாது, இந்த பாஜகவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். அப்போ இவங்க பண்ண இந்த காலதாமதம், இதற்கு முழுக்க காரணம் மற்றவர்கள்லாம் கிடையாது, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. ஏன்னா இந்த 3 பேரையும் வந்து வேறு யாரோ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ நிர்பந்தம் பண்ண முடியாது. ராகுல் காந்தி நிற்கணுமா வேணாமா, பிரியங்கா காந்தி நிற்கணுமா வேணாமான்றது இவங்க தான் முடிவு பண்ணும். சோனியா காந்தியே ஓரளவுக்கு சொல்ல தான் முடியும், ஆனால் இது பண்ண முடியாது. மற்ற கட்சிக்காரர்களுக்கு வேறு, இவங்க வந்து இந்த ஒரு மேல் பதவியில் இருக்கிற அந்த காரணத்தினால இவங்க இந்த 3 பேருமே இதை வந்து சரியாக கணக்கிடலை. முன்கூட்டியே வந்து இவங்க நின்று இருந்தாங்க, இல்லை நிற்கலன்ற அந்த அறிவிப்பு சொல்லிவிட்டு அதற்கு உண்டான மாற்று அரசியல் செஞ்சுருக்கணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆயிடுச்சு. இப்போது ராபேரியில் போய் நிற்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவீனத்தை இப்போ நம்ம முன்னாடியே பேசிட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதனால் பலம் என்னென்னா, ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து ராபேரிலி வந்து காங்கிரஸிடமே இருக்கும், அதில் வந்து இப்போ மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது ஃபெரோஸ் காந்தி காலத்தில் இருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, சோனியா காந்தி காலத்திலேருந்து அவங்க வசம் இருக்கிற ஒரு தொகுதின்றதை தாண்டி சமாஜ்வாடி கட்சி அங்கே எப்பயுமே ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ இன்றைக்கி கூட்டணியில் வரும்போது காங்கிரஸும் சமாஜ்வாடியும் கூட்டணியில் வருதுன்ற போது அங்கே ராகுல் காந்திக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், இது வந்து மேபி பிரியங்கா காந்தியை வந்து அமைதியில் போட்டி போட விட்டுட்டு ராகுல் காந்தியை வெறும் வயநாடோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட இன்னும் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தியை ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்கலாம். அது என்ன ஆயிருக்குன்னா, அமைதியில் போய் ஒருவேளை பிரியங்கா காந்தி நின்றுந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஹெவி ஃபைட் ஆகிருக்கும். பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் மாறி இருக்கும். அது ஒரு எதிர் வினையை வந்து ஆயிருக்கும். இப்போ என்ன வந்து ஸ்மிருதி இரானி ஒரு சைடு சொல்லுவாங்க, ஏன் அமைதியில் வந்து நிற்கலன்னு, பிஜேபியில் மோடி அவர்கள் சொல்லுவார் ஏன் வந்து நிற்கலை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். இது வந்து ஏன் வந்து இவ்வளோ தாமதிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருல, பிரியங்கா காந்தி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடிக்கு சரியான பதிலடி பிரியங்கா காந்தி கொடுக்குறாங்க. அவங்க செல்லும் இடமெல்லாம் கூட்டம் இருக்குது, பல்வேறு வரவேற்பு இருக்குது. அவரை வந்து ஒரு தொகுதியில் சுருக்க நாங்கள் விரும்பலை, அதனால தான் நாங்கள் வந்து அவங்க ஃபுல்லாக ஒரு தொகுதியில் நிற்காமல் உத்தரப்பிரதேசம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வரவேற்புக்கு மோடியை கொடுத்து சரியான பதிலடி கொடுக்குறாங்கன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருல. கரெக்டு. நீங்கள் இப்படி பாருங்கள், அதாவது பிரியங்கா காந்தி போகிற இடத்துல உண்மையிலே கூட்டம் ரொம்ப நல்லா சேருதுங்க. ஜனங்க வந்து பிரியங்கா காந்தி ஏற்றுக்கிறாங்க. அதுவும் இந்த மங்களசூத்ரா பிரச்சனையை அவங்க பேசினப்போ வந்து ஜனங்க வந்து இமோஷ்னலாக வந்து பண்ணுறாங்க. எங்கள் பாட்டி என்ன இந்த நாட்டுக்கு பண்ணாங்க, எங்கள் அப்பா இறந்தது, அதெல்லாம் நினைவு கூறும்போது மக்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்குறாங்க. அதாவது கூட்டம் அதிகமாக வருது. பிரியங்கா காந்திக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, ஈர்ப்பு இருக்குது.
வெற்றி தோல்வின்றதை தாண்டி அரசியல் என்பது ஒரு தைரியமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டியது. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், பிரியங்கா காந்தி எடுத்துன்னு போயிட்டு வாரணாசியில் மோடி மேலே போட்டிருந்தா ஆப்போசிட்டில் பிரியங்கா காந்தி தோற்று போட்டோம், மோடிக்கு பயத்தை காட்டியிருப்பாங்க. பிரியங்கா காந்தி கேன் டூ தட். நீங்கள் அதாவதுங்க குடும்ப அரசியல் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வைத்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை பேசியே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்த ஒரு மிக மோசமான வாக்கு நிலைக்கு செல்கிறதுக்கு உண்டான யுக்திகள் பண்ணாங்க. அதையே வந்து ஒரு ஆயுதமாக அதையே பலமாக யூஸ் பண்ணியிருக்கனால இந்த தேர்தலில் நீங்கள் பிரியங்கா காந்தியை கொண்டு போய் ஒருவேளை வாரணாசியில் மோடி அவர்களை எதிர்த்து போடுறீங்கன்னா மோடி அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கோங்க, எங்கே தோற்றுக்கிட்டு போய்ட்டுன்னா அசிங்கமாக போயிடுமே வாரணாசியிலன்னு. சாத்தியம் இருக்குது இல்லைன்றதுலாம் ஜாஸ்தி இல்லை. குஜராத்தில் போயிட்டு அமித்ஷா மீது ஒரு விஷயம் நடக்கும், மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியாது. சுற்றி நீங்கள் இழக்க போகிறது ஒரு சீட்டு, தோக்குறீங்கன்னா வச்சுக்கினாலுமே. பட் என்ன ஆகிடும்னா பிரதமரை வந்து நீங்கள் டைட்டாக மார்க் பண்ணிவிடுவீங்க. கால்பந்தில் வந்து டிஃபெண்டருன்னு வாங்க, நீங்கள் மோடி அவர்களுக்கு தூக்கிட்டு போய்ட்டு ஒரு ஹெவி வெயிட்டை மேலே அங்கே போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா அவங்க வந்து பிரியங்கா காந்தி என்ன பண்ணுவாங்களோ மோடியோட நகர்வை வந்து அங்கே இந்த போய் வெளியூர் போய் டாட்டா காட்டுறது, ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது. பிரியங்கா காந்தி தொடர்ந்து தொகுதியில் வந்திருப்பாங்க. இதை தான் வந்து ராகுல் காந்திக்கு அமேதியில் கடந்த முறை ஸ்மிருதி இரானியை வச்சு பண்ணாங்க. அதையே வந்து இவங்க திரும்பி செஞ்சுருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்னா கன்வின்ஸ் பண்ணி பிரியங்கா காந்தி கிட்ட கெஞ்சியோ கூத்தாடியோ, அம்மா இது வந்து தேசத்தோட பிரச்சனை, இது வந்து நாட்டு மக்களுக்கு இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு தேர்தல், இது வந்து போர் மாதிரி போயிட்டுருக்கு, மக்களை வந்து மீட்டெடுக்கணும்னா அது காங்கிரஸ் கட்சியால் ஒண்டி தான் முடியும் இந்த சூழ்நிலையில். அதனால் வெற்றி தோல்வின்றது அப்புறம், ஆனால் நீ தான் அங்கே வந்து சண்டை போட முடியும், நீ தான் அங்கே வந்து நேருக்கு நேர் நிற்க முடியும், இன்றைக்கி உன்னை விட்டால் ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு தைரியத்தை சொல்லி நீங்கள் பிரியங்கா காந்தி கொண்டு போய் ஒருவேளை வாரணாசிலையோ இல்லை அமித்ஷா இருக்கக்கூடிய தொகுதியிலையோ போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா அந்த தேசிய தலைவரோட மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆகிருக்கும். மோடி போயிட்டு மற்ற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லிட்டு வர முடியாது. மோடி அங்கே கருத்து சொல்லும் போது ஐபி ரிப்போர்ட் போவோம், வாரணாசியில் வீடு வீடாக போகிறாங்க, அங்கே இருக்கிற சாதுக்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. என்னடா இது வாரணாசியில் பிரச்சனை வந்துடுமோ ஆட்டோமேட்டிக்காக, அடிப்படையில் மனிதர் தானே அவர், என்ன ஆயிருக்கும் பேசு பொருள். பிரியங்கா காந்தி என்ன பண்ண போகிறாங்க, பிரியங்கா காந்தி அங்கே போனாங்க, சுற்றி ஊடகத்தில் பிரியங்கா காந்தி வந்திருப்பாங்க. காங்கிரஸ்க்கு அது இன்னும் ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கும். மற்ற இடத்துலலாம் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் எல்லாம் எங்கே போயிடும், வாரணாசியில் என்ன நடக்குது. அப்போ என்ன ஆகிடும்னா மோடி அவர்களே நீங்கள் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ராகுல் காந்தி வெளியில் இருக்கும்போது, ராகுல் காந்தி அக்ராஸ் த இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணும்போது ராகுல் காந்தியோட பிரச்சாரம் இன்னும் தீவிரமாக இன்னும் எடுபடும். பிரியங்கா காந்தியை டிஃபெண்டராக வைக்கிறீங்க, ராகுல் காந்தியை ஸ்ட்ரைக்கராக ஆட விட்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கருக்கு அங்கே கோல் போடுறதுக்கு ராகுல் காந்தி, அவங்க எதிரி ஏறி முள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசில் நிறுத்துறதுக்கு பிரியங்கா காந்தி. இதுதானங்க வியூகம். நீங்கள் சொல்லுங்கள், கிஷோர் லால் சர்மாலாம் வந்து ஒரு நல்ல மனிதர், அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவர், காங்கிரஸ் காரியகர்த்தா, நல்ல ஆள். பட் ஸ்மிருதி இரானிக்கு கிட்ட எடுத்து போய் நீங்கள் அவரை போடுறீங்க. ஸ்மிருதி இரானி மீது பிரியங்கா காந்தியை போட்டிருந்தா பிரியங்கா காந்தி வெற்றி கிட்டத்தட்ட வாய்ப்பு நிறைய இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இதே பிரியங்கா காந்தி ஒரு படி இன்னும் மேலே. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு தேர்தல் வராங்க, ஃபஸ்ட்டு தேர்தலே வந்து பிரியங்கா காந்தி தோத்துட்டா அப்புறம் அவங்களோட அரசியல் நான். பிரியங்கா காந்தி என்ன வரலாறு வரும்னா, சர்வாதிகாரமாக செயல்பட்ட ஒரு பிரதமரை எதிர்த்து பிரியங்கா காந்தியை அவங்க பாட்டி இந்திரா காந்தி வழியில் போயிட்டு நேராக போய் களம் நின்று தோத்தாங்க இல்லை ஜெயிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும் வரலாறு. இந்திரா காந்தி அவர்களை வந்து ஜனதாதளில் ஒரு கட்சி தலைவர் வந்து தோக்கடிக்கிறார், அவர் இன்னமும் பேச போகிறதா தானே இருக்கிறாரு. அந்த புகழுக்கு போயிருப்பீங்க நீங்கள். ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது தாண்டி யாரை எதிர்த்து ஜதை செய்கிறோன்றது முக்கியம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருந்தது இந்த தேர்தலில், அதெல்லாம் கணிக்க தவறிட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் காங்கிரஸ் தலைமைக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கையத்தையோ இல்லை அந்த ஒரு உயிரோட்டத்தையோ இல்லை மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நிறைய இடத்துல வந்து வாக்குகள் வரா மாதிரி தான் செவி வழி செய்தி வருகிறது. அதை யார் அறுவடை செய்யணும், அதை யார் பயன்படுத்தணும், அதை அங்கே சரியாக பண்ணலையோ அப்படின்ற இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.